ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் கரண். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு சேல்ஸ் அப்டேட் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க நம்ம கருப்பி தான் ஃப்ரெண்ட்ஸ் சேல்ஸ்க்கு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெருவோட சேவலுக்கும் ஒரு சிறுவோட கோழிக்கும் வந்து பிரீடை அதுலேருந்து அந்த கோழி தான் வந்து நம்ம கருப்பி. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடவெட்டு கோழி அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அதே மாதிரி இதோட வயசு என்னன்னு பாத்தீங்கன்னா 10 மாசம் ஆச்சு. வெயிட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 கிலோ இருக்கு. முட்டை வைக்க போகும்போது ஒரு 2,200 டு 2,300 வரையும் உங்களுக்கு வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இதோட வால் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சிறுடைக்கு எந்த மாதிரி வால் டைப் வருமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு அந்த வால் டைப் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கு, கொஞ்சம் தூக்குவாலா. இதோட காது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சிறுடைக்கெல்லாம் கொஞ்சம் வெள்ளை காது வந்திருக்கும் பாத்தீங்களா, அதே மாதிரி கொஞ்சம் சுண்ணாம்பு காதுல அமைஞ்சிருக்கு. இதோட கோழியோட மேல் அந்த ஸ்ட்ரக்சர், டாப் ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். சைனிங், அந்த வால் ஏத்தம் எல்லாமே உங்களுக்கு வந்து பாக்குறதுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி கோழியோட கால் கலர் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பச்சை கலரு. அதே மாதிரி கோழியோட கால் வித்தம் வந்து உங்களுக்கு வந்து பாக்குறதுக்கு வந்து மீடியமா இருக்கும். அதே மாதிரி கோழியோட கண்ணு வந்து பாத்தீங்கன்னா கருங்கண்ணு, மூக்கு வந்து கருமூக்கு, கோழி வந்து உச்சிப்பு கொண்டையில வந்து உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி கோழியோட அந்த நெஞ்சு மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து மீடியமா இருக்கும். பெருவோட அளவுக்கு ரொம்ப பெருசாகவும் இருக்காது, அதே மாதிரி சீரோட அளவுக்கு ரொம்ப சின்னதாகவும் இருக்காது. ஓவராலா கோழி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு மீடியமான கோழிங் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஃபினிஷிங்ல ஒரு மீடியமான கோழி. அதே மாதிரி கோழியோட பின்பக்கம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். சைடும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாக்குறதுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த கோழி வேணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து சொல்லுங்க. டிரான்ஸ்போர்ட் அவைலபிளா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த கோழியோட ரேட் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1000 ரூபா வருது ஃப்ரெண்ட்ஸ். 2 கிலோ இருக்கு. ஒரு கேஜி வந்து 500 ரூபா. 2 கிலோ இருக்கங்காட்டி உங்களுக்கு வந்து 1000 ரூபா வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ். டிரான்ஸ்போர்ட் வந்து அவைலபிளா இருக்கு. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தர, வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்க, டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 சப்ஸ்கிரைபருக்கு வந்து மேல வந்துருச்சு. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க சப்போர்ட் பண்ணங்காட்டியா நான் வந்து மோட்டிவேட் ஆகி நிறைய வீடியோஸ் நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் எடுத்து போடுறேன். அதனால உங்களோட சப்ஸ்கிரிப்ஷனுக்கும் உங்களோட சப்போர்ட்டுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம கிட்ட வந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி பெருவோட சேவல்கள், பெருவோட கோழிகள் வந்து இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. இப்போதைக்கு நம்ம வந்து வெளியே தர அளவுக்கு நம்ம கிட்ட பெருவோட கோழிகளோ பெருவோட சேவல்களோ இல்ல. நம்ம இப்பதான் வந்து நம்ம ப்ரீடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், ப்ரீட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கோம். எப்படி இன்னும் 2-3 மாசத்துக்கு வந்து மேல ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நிறைய பேர் வந்து அப்ப இல்லைன்னா வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஆள், நல்லா தெரிஞ்சதை கூட லிங்க் பண்ணி விடுங்க, நாங்க அவங்க கிட்ட வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. இப்ப இந்த மாதிரி லிங்க் பண்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனை இல்லை, லிங்க் பண்ணிடலாம். ஆனா அவங்க வந்து எந்த மாதிரி பொருள் தராங்க அப்படிங்கறது வந்து இருக்கு. நீங்க வந்து காசு போட்டு நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து ப்ராஃபிட்டபிளா தான் இருக்கணும், உங்களுக்கு லாஸ் ஆயிடக்கூடாது. இப்ப என்கிட்ட வாங்குறீங்க அப்படின்னா என்கிட்ட என்ன இருக்கும் அதுதான் வந்து நான் உங்ககிட்ட வந்து தருவேன். என்கிட்ட இல்லாததான் வந்து இருக்கு அப்படின்னு நான் வந்து சொல்லி தர மாட்டேன். என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த ரேட்டு, அதுக்கு தகுந்தது தான் நான் வந்து உங்களுக்கு வந்து தருவேன். ஆனா எல்லாரும் அப்படி இருக்காங்க அப்படின்னு நான் வந்து சொல்லிட முடியாது. ஒரு சில பேர் வந்து கரெக்டா அவங்ககிட்ட என்ன இருக்கோ அதை கொடுத்து அதுக்கான ரேட் வந்து பண்ணித்தான் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா எல்லாரும் அப்படி இருப்பாங்கன்னு நான் வந்து சொல்லிட முடியாது. அதனாலதான் நான் வந்து 2-3 பேர் கேட்டும் நான் வந்து லிங்க் பண்ணி விடல. அதுக்கு யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. ரீசன் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நம்ம கிட்ட வேணும்னா வாங்கிக்கலாம் கண்டிப்பா. அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காம ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு கரண்ட் கோழி வளர்ப்பு சேனல் பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரியே உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் பாய் ஃப்ரம்